வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ச போன்ற தலைவர்களின் மேல் கை வைக்க முடியாதென்பதால் எம்மை போன்ற நெத்தலிகள் மீது கை வைக்கிறார்கள். அர்ச்சுனா ஆதங்கம். நாடாளுமன்றில் தன்னை தும்புத்தடி என அழைப்பதாகவும் கருத்து. இலங்கையில் முதல் முறை கண்டறியப்பட்ட உயிர் கொல்லும் ஆபத்தான பொருள். வெளியாகும் பகீர் தகவல்கள். லலித் குகன் கடத்தப்பட்ட சம்பவம். கோட்டபாய மீது பகிரங்க குற்றச்சாட்டு. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தங்கங்களை தேடி மட்டக்களப்பில் விசேட அதிரடிப்படையினர் அகழ்வு. புலம்பெயர் தொழிலாளர் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் மாதாந்த உதவித்தொகை திட்டம் ஆரம்பம். அரசாங்க ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 2000 பேருக்கு மகிழ்ச்சி செய்தி. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நிறைவு. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் மீது கை வைக்க முடியாத அரசாங்கம் தம்மை போன்றோரை கைது செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நான் பிரபாகரனை தெய்வமாக பார்க்கிறேன், அதுவே என் நிலைப்பாடு. அதே போன்று சிங்கள மக்கள் மஹிந்தவை தெய்வமாக பார்க்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நாட்டின் சிங்கள மக்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்து விட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் திருடர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டது. நானும் அந்த குற்றச்சாட்டுகளை நம்பினேன் எனவும், இது ஒரு பொய்யுரைக்கும் அரசாங்கம் பல பொய்களை உரைத்துள்ளது. உண்மையில் தவறிழைத்திருந்தால், திருடி இருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று எனக்காக இங்கு எனது சகோதரி மட்டுமே வந்திருந்தார் எனவும், தமக்கு தாய் தந்தை யாரும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாமல் ராஜபக்ச இங்கே எனக்காக வந்திருந்தார், நான் அவரை மதிக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நான் நாமல் ராஜபக்சவிற்காக குரல் கொடுக்கின்றேன், இங்கே வெறுமனே குழந்தைகள் போல் குற்றம் சுமத்தி கொண்டிருப்பதில் பலனில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் என்னை தும்புத்தடி என சிலர் அழைக்கின்றனர் எனவும், உடல் பருமனை கொண்டு இவ்வாறு அழைப்பதாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யார் தும்புத்தடி, யார் மருத்துவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவும், மஹிந்த ராஜபக்ச போன்ற தலைவர்களின் மேல் கை வைக்க முடியாது என்பதால் எம்மை போன்ற நெத்தலிகள் மீது கை வைக்கிறார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சாமர சம்பத் தசநாயக்கவை கைது செய்வார்கள் அல்லது தம்மை கைது செய்வார்கள் எனவும், இவர்களுக்கு எங்களை தவிர வேறு யாரையும் எதையும் செய்ய முடியாதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு நாங்கள் இருவரும் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாதெனவும், இதுவே உண்மை எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த 21ஆம் திகதி வெலிகமவில் கைது செய்யப்பட்ட மோல்டோவா நாட்டவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் மெபட்ரோன் என்ற போதைப்பொருள் என அரச ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இந்த போதைப் பொருளானது ஐஸ் ரக உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் விட மிகவும் ஆபத்தானதென கண்டறியப்பட்டுள்ளதாக தென்மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கிட்ஸ்ரி ஜெயலத் தெரிவித்துள்ளார். குறித்த போதைப் பொருளானது முதல் முறையாக இலங்கையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடத்தி காணாமல் போன லலித் மற்றும் குகன் ஆகியோரின் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக லலித் குமார் வீரராஜுவின் சகோதரிகள் நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தனர். முன்னணி சோசலிச கட்சி கல்வி செயலாளர் புபுது ஜாகொட, லலித் குமார் வீரராஜுவின் தந்தை ஆறுமுகம் மற்றும் 2 சகோதரிகளும் நேற்று கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆறுமுகம் வீரராஜா, யாழ்ப்பாணம் நீதிமன்றம் மற்றும் கொழும்பு நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளில் பல சந்தர்ப்பங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உத்தரவிடப்பட்டிருந்தாலும் அவர் இதுவரை முன்னிலையாகவில்லை எனவும், இந்த அரசாங்கத்தால் நீதி வழங்கப்படும் என்று தானும் தனது குடும்பத்தினரும் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும், எனது அண்ணன் கடத்தப்பட்டு 14 வருடங்கள் கடந்துவிட்டன. நாங்கள் நீதிமன்றங்களில் சாட்சி வழங்கினோம், மேலும் காவல்துறை தலைமையகத்தில் சாட்சி வழங்கினோம். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. எத்தனை வருடங்கள் கடந்தாலும் நீதிக்காக போராடுவோம் எனவும் அவரின் சகோதரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்கள் மற்றும் தங்கங்களை தேடி மட்டக்களப்பு, வவுணதீவு, காயங்குடா பகுதியில் உள்ள தனியார் காணி பகுதியில் நேற்றைய தினம் அகழ்வு பணி இடம்பெற்றுள்ளது. நீதிமன்ற உத்தரவை பெற்று இந்த அகழ்வு பணியை விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்துள்ளனர். கல்லடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அங்கு அகழ்வு பணியை முன்னெடுக்க நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டிருந்தது. மண் அகழ்வு இயந்திரத்தை பயன்படுத்தி அகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும், காலை 9 மணி தொடக்கம் பகல் 1 மணி வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் எந்தவொரு பொருளும் மீட்கப்படவில்லை. இதையடுத்து அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பதில் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய அரசாங்கம் அமைந்த பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியம் என்பது மக்களின் உரிமையாக இருக்க வேண்டிய ஒன்று. அது ஒரு சலுகை அல்ல. இப்போது அது படிப்படியாக மக்களின் உரிமையாக மாறி வருவதை காண்கிறோம். இருப்பினும் கடந்த காலங்களில் இந்த ஜனாதிபதி நிதியத்தின் தவறான பயன்பாடு குறித்து பாராளுமன்றம் உட்பட பல்வேறு இடங்களில் பேச்சுக்கள் எழுந்திருந்தன. இப்போது அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது. ஒரு மக்கள்வாத அரசாங்கம் நிறுவப்பட்ட இந்த நேரத்தில் மக்கள் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதை காண்கிறோம். சாதாரண தர, உயர்தர மற்றும் பல்கலைக்கழக கல்வி அல்லது தொழிற்கல்வி பெறும் பிள்ளைகளுக்கு மாதத்திற்கு ரூபாய் 5000 அல்லது 7000 மற்றும் 8000 போன்ற உதவித் தொகையினை வழங்குவது மிகவும் முக்கியம். குறிப்பாக அவர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று பல்வேறு பிரச்சனைகள், வேலை செய்யும் இடத்தில் துன்புறுத்தல்களை எதிர்கொண்டால், சம்பளம் சரியாக பெறாவிட்டால் அந்த குடும்பம் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் அந்த குடும்பம் பலவீனம் அடைகிறது. குழந்தைகளின் கல்விக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. அவ்வாறில்லையெனில் அனர்த்தங்கள், விபத்துக்கள் அல்லது சிறைவாசம் என்ற சூழல் உருவாகலாம். பல்வேறு சூழ்நிலைகளில் குழந்தைகளின் கல்வி உரிமை மீறப்பட்ட வழக்குகள் உள்ளன. ஆனால் இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதுடன் அதற்கு தேவையான சூழல் இப்போது உருவாக்கப்பட்டுள்ளது. எவரேனும் இதுபோன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அவர்களின் குழந்தைகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். வெளிநாட்டு தொழிலாளர்கள் இந்த நாட்டிற்கு அந்நிய செலாவணியின் பெரும்பகுதியை கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்களின் குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்குவது மிகவும் பெறுமதி மிக்க ஒரு விடயமாக இருப்பதாக பதில் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் சுமார் 2000 பேருக்கு கொழும்பில் வைத்து அரசாங்கத்தின் தொழில் நியமனங்களில் புதிய அதிகாரிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். கொழும்பு அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. போட்டி பரீட்சை அடிப்படையில் சித்தி பெற்ற சுமார் 2000 பேர் இதன்போது அரசு சேவையின் முகாமைத்துவ உதவியாளர்களாக உள்ளீர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் 30,000 பேரை அரசு சேவைக்குள் இணைத்துக் கொள்ள ஜனாதிபதி முன்மொழிவொன்றை சமர்ப்பித்திருந்தார். இதன் அடிப்படையிலேயே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் லஞ்சம் பெறும் அரசாங்க ஊழியர்கள் சம்பள மட்டங்களை சுட்டிக்காட்ட முடியாதென லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. லஞ்சம் பெறும் ஊழியர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைத்து தப்பித்துக் கொள்ள முயல்வதாக ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி நீலித்தவாலா தெரிவித்துள்ளார். இலங்கை சுற்றுச்சூழல் நிபுணர்கள் நிறுவனம் மற்றும் இலங்கை நிர்வாக சேவை சங்கம் இணைந்து நடத்திய நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சமகாலத்தில் அரச ஊதியங்கள் நியாயமான மற்றும் போதுமான அளவில் உள்ளன. இது அரசாங்கத்தால் பெரிய முன்னேற்றமாக கருதப்பட வேண்டும். பொதுமக்கள் எப்போதும் குறைந்த ஊதியத்தை ஊழலுக்கு காரணமாக கூறுகிறார்கள். ஆனால் இனி அவ்வாறு கூறுவது செல்லுபடியாகாது. அனைத்து அரச ஊழியர்களுக்கும், குறிப்பாக உயர் பதவியில் உள்ளவர்களுக்கும் நியாயமான ஊதியம் வழங்கப்படுகிறது. தனியார் துறையை ஒப்பிடும்போது இது தெளிவாக தெரிவதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்தின் ஒரு வருட கால தேசிய ஊழல் அறிக்கையின் விவரங்களுடன் இணைந்து வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.